சின்ன மருமக சீரியல்ல அடுத்து என்ன நடக்க பார்க்கலாம். இந்த பக்கம் எப்படியோ இங்க சேது வந்துட்டு தமிழ்ச்செல்வி எக்ஸாம் ஆரம்பிச்சுட்டாரு. அந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க அப்பத்தான் வந்துட்டு எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. "ஏன்டி காலம் நல்லா அழுத்துங்கடி, விட்டுறாதீங்க நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். எல்லாம் நல்லா அழுத்திட்டு இருங்க. எனக்கோசரம் நீங்க இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா ஒரு சைடு பேசிட்டு, எல்லாரையும் வேலை வாங்கிட்டு கால் அமுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்பத்தா படுத்துட்ட பிறகு இங்க தாமரை சொல்றாங்க, "அம்மா அப்பத்தா படுத்துருச்சு. நம்ம அப்படியே விட்டுறலாம் விடுங்க. கை கால்லாம் வலிக்குது எனக்கு. என்னால முடியல." அப்படிங்கிற மாரி தாமரை சொல்லவும், அந்த பக்கம் பவித்ரா வந்துட்டு, "ஆமா தாமரை என்னாலயும் முடியல. இந்த கிழவி உடம்பு சரியில்ல சொல்லிட்டு, நம்ம தெரியாத்தனமா வந்து மாட்டிக்கிட்டோமே! இப்படி வேலை வாங்குது நம்மள. எனக்கு முதுகுலாம் வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு இங்க உட்காந்துக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு இங்க ஈஸ்வரி வந்துட்டு ஒரு யோசனை தோணுது. இந்த கிழவி உள்ள வரும்போதே யாருக்குமே தெரியாத மாரி வந்தது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க சொல்லுச்சு. ஆனா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது அப்படிங்கிறது இங்க யாருக்குமே தெரியல இந்த கிழவி வந்தது. நம்ம போய் வெளிய போய் விசாரிச்சுட்டு வருவோம் அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சாவித்திரிட்டயும் இங்க தாமரைகிட்டயும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. "நீங்க இங்கேயே இருங்க. நான் வெளியில போயிட்டு வரேன். இதோ வந்துர்றேன் சீக்கிரமா" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்கருந்து வெளிய கிளம்பி போறாங்க. வெளிய கிளம்பி போகும்போது தான் அங்க 2 நர்ஸ் போயிட்டுருக்காங்க. அப்பதான் வந்துட்டு ஈஸ்வரி வந்து அவங்க 2 பேரையும் கூப்ட்டு, "நான் உங்ககிட்ட ஒருத்தர காமிக்கிறேன். அவங்க ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நீங்க இந்த வார்டுல தானே இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் பார்த்து சொன்னா நல்லாயிருக்கும்." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி அந்த 2 நர்ஸையும் வந்து கூப்பிடுறாங்க. அதுக்கு அந்த நர்ஸும் வந்துட்டு, "சரிங்கம்மா யாரு?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், இந்த பக்கம் ஈஸ்வரி கூட்டிட்டு போயிட்டு கதவ லேசா தொறந்து, அப்பத்தா படுத்துட்டு இருக்க அப்பத்தாவோட முகத்த வந்து காமிக்கிறாங்க. அப்பதான் இந்த நர்ஸ் வந்து சொல்றாங்க, "இல்லம்மா நாங்க இதுவரைக்கும் இவங்கள பார்த்ததில்ல. எப்போ இவங்க வந்து சேர்ந்தாங்க?" அப்படிங்கிற மாரி நர்ஸ் கேட்கவும், "இல்லங்க அவங்க நேத்தே வந்துட்டு நெஞ்சு வலியோட வந்தாங்க. ஆனா இன்னைக்கே வந்துட்டு டாக்டர் வர சொன்னாங்க. இன்னும் 1 வாரத்துக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ கரண்ட் வைக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அததான் உங்ககிட்ட கேட்டேன். அவங்க ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்களா இல்லையா?" அப்படிங்கிற மாரி. அதுக்கு நர்ஸும் வந்துட்டு, "இல்லம்மா அவங்கள இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. நாங்க இந்த வார்டுல தான் இருக்கோம். இப்பதான் முதல் டைம் அவங்கள பார்க்குறோம்." அப்படிங்கிற மாரி என் நர்ஸு சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இத கேட்ட உடனே தான் ஈஸ்வரிக்கு புரிய வருது. இந்த கிழவி ஏதோ பண்ணுது. ஏதோ நாடகம் ஆடுது. அந்த சேதுவும் தமிழையும் வேற எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு நேத்து எங்க ஹாஸ்பிட்டல்ல நம்மள கூட்டிட்டு வந்திருக்கு. இத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி பேசிட்டு, அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரி வந்து உள்ள போறாங்க. உள்ள போயிட்ட பிறகு, இங்க அப்பத்தாகிட்ட வந்து ஈஸ்வரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரி வந்து அப்பத்தாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "அத்த எப்படி அத்த உடம்பு சரியாகும்? உடம்பு நல்லா தானே இருக்கு. உடம்பு எதனா சரியில்லாம போனா தானே உடம்பு சரியாவறதுக்கு. நீங்க நல்லா தானே இருக்கீங்க. நீங்க நாடகம் ஆடுனது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சுட்டேன். நீங்க எல்லாத்தையும் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க நேத்து அந்த தமிழ்ச்செல்வியும் சரி வேற எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு, இங்க ஹாஸ்பிட்டல் வந்ததா சொல்லியிருக்கீங்க. நீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வரவே இல்ல." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்லவும், அந்த பக்கம் இந்த சாவித்திரி வந்துட்டு, "என்ன மதனி சொல்றீங்க? அம்மா ஏன் அப்படிலாம் பண்ண போறாங்க? அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு தான் முடியாம வந்திருக்காங்க. அதுதான் இங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்மளும் அத தான் பார்த்துட்டு இருக்கோம்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "இல்ல சாவித்திரி, நீங்க சொல்ற மாரி எதுவும் நடக்கல இங்க. அவங்க வந்துட்டு நேத்து இங்க ஹாஸ்பிட்டலுக்கே வரல. அதுக்கான ஆதாரமும் வந்து நான் வச்சிருக்கேன்." அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி சொல்றாங்க. அதுக்கு அப்பதான் வந்துட்டு, "அப்படி என்னடி ஈஸ்வரி நீ ஆதாரம் வச்சிருக்க? நான் தான் சொல்றேன்ல, நான் இங்க தான் வந்தேன். உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு, சேது என் நைட்ல வந்து இங்க தான் சேர்த்தான். நான் இங்க தான் இருந்தோம் நேத்து ஃபுல்லா." அப்படிங்கிற மாரி சொல்லவும், இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "இல்ல அத்த, நீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வரவே இல்ல. நான் அத கண்டுபிடிச்சுட்டேன். நான் ஆனா அத நிரூபிக்கிறேன். நீங்க வேணா பாருங்க." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்லவும், இந்த பக்கம் அப்பதான் வந்துட்டு, "சரிடி, நீ என்னதான் நிரூபிக்க போற பார்க்குறேன். நிரூபி பார்ப்போம்." அப்படிங்கிற மாரி அப்பதான் சொல்றாங்க. அப்பதான் ஈஸ்வரி வந்துட்டு, அந்த 2 நர்ஸ வந்து கூப்பிடுறாங்க உள்ள. "இங்க வாங்க கொஞ்சம் உள்ள." அப்படின்னு கூப்ட்டு, ஈஸ்வரி வந்து நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. "இந்த பாட்டிய நீங்க நேத்து இங்க பார்த்தீங்களா?" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி கேட்கவும், அது நர்ஸுங்கலாம் வந்துட்டு, "இல்லங்க, நாங்க இந்த பாட்டிய எங்கேயும் பார்க்கவே இல்ல. இப்பதான் இன்னைக்கு தான் பார்க்குறோம் அவங்கள. நாங்க இந்த வார்டு ஆளுங்க தான். இந்த இடத்துல நர்ஸா இருக்கோம் நாங்க." அப்படின்னு சொல்லவும், இந்த பக்கம் அப்பத்தாவுக்கு கண்ணு பிதுங்கி போய் நிக்கிறாங்க. என்ன சொல்றதே தெரியாம, இவ வேற வந்துட்டு இதெல்லாம் வேற நோண்டிட்டு இருக்காளே! இப்ப என்ன சொல்லி சமாளிக்க போறோமோ தெரியலையே! அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா ஒரு சைடு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எங்க ஈஸ்வரி வந்துட்டு, "சரிங்க நர்ஸ் நீங்க போங்க. நாங்க பேசிக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு அப்பத்தாட்ட கேட்குறாங்க. "என்ன அத்த நிரூபிச்சுட்டேன் இது போதாதா? இப்ப சொல்லுங்க. நீங்க எங்க போனீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்படி நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க? உங்க உடம்பு நல்லா தானே இருக்கு. இப்ப எதுக்கு நெஞ்சு வலி சொல்லிட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் படுத்துட்டு எங்க எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. நடந்த உண்மைய மட்டும் சொல்லுங்க அத்த. பொய் சொல்லாதீங்க." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி வந்துட்டு அப்பத்தா கிட்ட கேட்டுட்டு இருக்கவும், அப்பத்தா என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு மாரி தவிச்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க அப்பத்தா என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு கட்டத்துல நடந்த உண்மைய எல்லாரும் சொல்லிர்றாங்க. "ஆமாண்டி, நேத்து நான் இங்க வரவே இல்ல. எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு. நான் எல்லாத்தையும் போய் தான் சொல்லிட்டு வந்தேன். எனக்கு நெஞ்சு வலிக்குது சொல்ட்டு. ஆனா நான் இங்க வரல. நான் ஒரு நல்லது விஷயம் பண்ணேன். அதுவும் நம்ம வீட்ல இருக்க என் பேரனோட பொண்டாட்டிக்கு தான் பண்ணேன். நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுது. "என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல." அப்படிங்கிற மாரி இங்க சாவித்திரி கேட்கவும், உடனே எங்க அப்பத்தா வந்துட்டு, "ஆமாண்டி சாவித்திரி, நான் வந்துட்டு தமிழ்ச்செல்விய
பரீட்சை எழுத கூட்டிட்டு போனேன் நேத்து. நாங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போல. இன்னைக்கும் அந்த மாரி வரத்தா தான் எங்களுக்கு முடிவு. ஆனா நீங்க எல்லாரும் வந்துட்டு இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு தான், நான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு இங்க வந்துட்டு, அவங்கள பரீட்சை எழுத அங்க அனுப்பிச்சுட்டேன். அவங்க இப்ப பரீட்சை எழுதிட்டு இருக்காங்க. 1 மணிக்கு அவங்களுக்கு முடிஞ்சிரும். 1 மணிக்கு முடிஞ்ச உடனே தான் நானும் இங்கேருந்து கிளம்பலாம்னு பார்த்துருந்தேன். அங்க சேது வந்துட்டு தமிழ்ச்செல்விய கூட்டிட்டு வந்துருவான். சேது தான் கூட்டிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையும் வந்துட்டு எங்க அப்பாத்த வேற வழி தெரியாம சொல்லிர்றாங்க. இத கேட்ட உடனே ஈஸ்வரி வந்துட்டு, "எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அத்த நீங்க? அவ நம்ம வீட்டுக்கு வெளிய இருக்கவ. நம்ம வீட்டுக்கு துரோகம் பண்ணவ. நம்ம வீட்டுக்கு கெட்ட பேர் வாங்கி தந்தவ. நம்ம மாமாவ ஜெயிலுக்கு அனுப்பிச்சுவா அவ. அவளுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு பரீட்சை எழுத அனுப்புறீங்க. நாங்க இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே அவளோட புக்ஸ்லாம் வந்துட்டு அன்னைக்கே தூக்கி போட்டுட்டோம். இன்னைக்கு நீ என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி, சாவித்திரி எல்லாருமே வந்துட்டு அப்பத்தா பார்த்து கேட்கவும், இங்க உடனே அப்பத்தா வந்துட்டு, "நிறுத்துங்கடி, நிறுத்துங்கடி. அவ ஒண்ணும் அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணிடல ஒண்ணும். அவ இந்த வீட்டுக்கு மருமகளா தான் வந்திருக்கா. அவ ஒண்ணும் தப்பானவலாம் கிடையாது. அவ ரொம்ப நல்ல பொண்ணு தான். என் பையன் எலக்ஷன் ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தவ அவ தான். அப்படியேப்பட்டவ வந்துட்டு எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா எல்லாருக்குமே அவ தப்பு பண்ணிட்டா மட்டும் தான் தெரியுது." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா, அப்பா கூட தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உடனே பக்கத்துல இருந்த சாவித்திரி வந்துட்டு, "ஏம்மா அவளுக்கோசரம் நீ எல்லாரையும் ஏமாத்திட்டு, எல்லார்ட்டயும் பொய் சொல்லிட்டு, இந்த அளவுக்கு நாடகம் ஆடியிருக்கல. அது மட்டும் இல்லாம அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியல. அவர்கிட்டயும் வந்து நீ பொய் சொல்லிட்டல்லம்மா. இந்த விஷயத்த நான் சொல்லாம விடமாட்டேன். நீ வேணா பாரு." அப்படிங்கிற மாரி இங்க சாவித்திரி சொல்லவும், இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "ஆமாங்க. இந்த விஷயத்த நம்ம அப்படியே விடக்கூடாது. உங்க அம்மா பண்ற வேலைய பார்த்தா எதுவுமே சரியில்ல. அந்த தமிழ்ச்செல்விக்கு போயிட்டு அவங்க உதவி பண்ணியிருக்காங்க. அதுவும் அவ மாமாக்கே தெரியாம போய் பரீட்சை எழுத போயிருக்கா. இந்த விஷயத்த நம்ம சும்மா விடக்கூடாது. இத நம்ம மாமா காதுக்கு கொண்டு போய் அவன்." அப்படிங்கிற மாரி இந்த ஒரு பக்கம் ஈஸ்வரி சொல்லவும், இந்த பக்கம் அப்பத்தாக்கு என்ன சொல்றதே தெரியாம பயத்திலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க அப்பத்தாக்கு வந்துட்டு ஃபோன் வருது. இங்க சேதுகிட்டேருந்து. உடனே அப்பதான் வந்து கால் அட்டெண்ட் பண்றாங்க. "அப்பத்தா பரீட்சைலாம் முடிஞ்சுது. நீ கிளம்பி அங்க வீட்டுக்கு போயிடு. நாங்க வந்துர்றோம்." அப்படிங்கிற மாரி இங்க சேது அப்பத்தா கால் பண்ணி சொல்றத, இங்க பக்கத்துல இருந்த எல்லாருமே கேட்டுறாங்க அப்பத்தா ஃபோன்லருந்து. இத கேட்டவுடனே ஈஸ்வரிக்கு வந்து கோவமாயிடுது. அந்த சேது வந்துட்டு வீட்ல இருக்க எல்லாருக்கு முன்னாடி வந்துட்டு அந்த தமிழ்ச்செல்விய பிடிக்காத மாரி நடிச்சுட்டு, இவன் வீட்டுக்கு தெரியாம மறைமுகமா வந்துட்டு அந்த தமிழ்ச்செல்வி உதவி பண்ணிட்டு இருக்கானா, அவனையும் நான் விடமாட்டேன். சேத வந்துட்டு கண்டிப்பா நான் மாமா கிட்ட மாட்டி குடுப்பேன். அந்த சேது என் பையன் தப்பு பண்ணிருக்கான்னு சொல்ட்டு அவ்ளோ விஷயம் பண்ணான்ல, இப்ப அவன் தப்பு பண்ணியிருக்கான்ல, இத நான் சும்மா விடமாட்டேன். அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி ரொம்பவே கோவத்துல பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அப்பதான் வந்துட்டு, "இவளுங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காளுக? இவளுங்க விடமாட்டாங்க போல இந்த விஷயத்த. நம்ம அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும்." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா ஒரு சைடு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்துட்டு பரீட்சை முடிஞ்ச உடனே இங்க சேது வந்துட்டு தமிழ்செல்விய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ஆனா இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்பத்தா வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை எல்லார்ட்டயும் சொல்லிட்டாங்க. இப்போ வந்துட்டு இங்க ஈஸ்வரியும், தாமரையும் வந்துட்டு, "சரி வாங்க கிளம்பலாம் வீட்டுக்கு." அப்படிங்கிற மாரி கூப்பிடும். இந்த சைடு அப்பத்தா வந்துட்டு, "இப்ப வீட்டுக்கு என்ன அவசரமா கூட்டிட்டு போயிட்டு ராஜாங்கத்துக்கு நடந்த எல்லா விஷயம் சொல்லப் போறீங்க. அப்படிதானே? எனக்கு ஒண்ணும் இத பத்தி ஒண்ணும் பயம்லாம் கிடையாது. ராஜா என் பையன். நான் எடுத்து சொன்னேன் அப்படின்னா அவன் புரிஞ்சுப்பான்." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா சொல்லவும், உடனே ஈஸ்வரி வந்துட்டு, "நீங்க முதல்ல கிளம்பி வாங்க. நான் போய் அங்க என்ன சொல்றேன்னு மட்டும் பாருங்க." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்லவும், இந்த பக்கம் அப்பத்தா வந்துட்டு, "சரிடி வாங்க பார்க்கலாம் வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க அப்பத்தா, சேது, ஈஸ்வரி, தாமரை எல்லாருமே வந்துட்டு அங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு போற வழியும் வந்துட்டு இங்க ஈஸ்வரி, "அப்பத்தா விடவே இல்ல. நீங்க பாருங்க அத்த, என்ன ஆவுறத மட்டும் பாருங்க. நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அந்த தமிழ்ச்செல்வி உதவி பண்ணி. நான் போய் இந்த விஷயத்த மாமாட்ட சொல்லியே ஆவேன்." அப்படிங்கிற மாரி திரும்ப திரும்ப இதே வார்த்தை சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு, அப்பத்தா வந்து பயமுறுத்திட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு வழியா அப்பத்தா, ஈஸ்வரி, தாமரை எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்துர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இங்க ஈஸ்வரி வந்துட்டு சேதுவோட அம்மாகிட்ட போய், "மாமா இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அதுக்கு அவங்க சேதுவோட அம்மா வந்துட்டு, "இல்ல ஈஸ்வரி, இப்பதான் அவரு வெளிய போனாரு. என்ன விஷயம் சொல்லுங்க? எல்லாம் முடிஞ்சதா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டீங்க. அப்பத்தா என்ன சொன்னாங்க?" அப்படின்னு மாரி கேட்கும்போது, இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "அப்பத்தாக்கு எதுவும் இல்ல. நல்லா தான் இருக்காங்க அவங்க. அவங்களுக்கு என்ன கொற? அவங்க பண்ண வேல தான் மிகப்பெரிய கொறையா இப்ப இருக்கு." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்றாங்க. "என்ன சொல்ற சாவித்திரி? ஒண்ணும் புரியல." அப்படிங்கிற மாரி இங்க கோமதி வந்து கேட்கவும், இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அவங்க உடம்புல. அவங்க தமிழ்ச்செல்விய பரீட்சை எழுத கூட்டிட்டு போயிருக்காங்க யாருக்கும் தெரியாம. அதனால தான் நேத்து அவங்க போற மாரி போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனதா பொய் சொல்லியிருக்காங்க வீட்ல. இன்னைக்கு தான் நான் இத கண்டுபிடிச்சேன். அங்க ஹாஸ்பிட்டல் போய் விசாரிக்கும்போது தெரியுது, அப்பத்தான்ற பேர்ல யாருமே வரல. அப்பத்தான்ற முகபாவனையும் யாருமே இல்ல." அப்படிங்கிற மாரி ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க. அப்பதான் வந்துட்டு அப்பதான் உண்மைய ஒத்துக்கிச்சு. இந்த விஷயத்த நானு ராஜாங்க மாமாட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாரி இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு நிறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க சாவித்திரி வந்துட்டு அப்பத்தா பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. "என்னம்மா உனக்கு புதுசா? எப்பயும் இல்லாத அக்கறை இப்ப தமிழ்ச்செல்வி மேல வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னன்னே புரியல." அப்படிங்கிற மாரி இங்க ஒரு சைடு சாவித்திரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பக்கம் வந்துட்டு கோமதி சொல்லிட்டாங்க. ராஜாங்க வந்துட்டு வெளிய போயிருக்காரு அப்படிங்கிற மாரி.
இப்போ ராஜாங்கம் வரவும், இங்க பக்கம் ஈஸ்வரி விஷயம் சொன்ன உடனே, இங்க ராஜா என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.